திருவாரூர் மாவட்டத்தில் இந்த பெங்கல் புயல் காரணமாக கடந்த 2 தினங்களாக இடைவிடாமல் மழை என்பது பெய்து வருகிறது. இந்த நிலையில் மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் அதனை சரி செய்வதற்காக தமிழக அரசால் நியமிக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு அலுவலர் IAS காயத்ரி கிருஷ்ணன் மேம் இருக்காங்க. கேட்கும் மேம், நீங்கள் திருவாரூர் மாவட்டத்தில் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் இந்த 2 நாட்களாக பெய்த மழையின் காரணமாக அந்த பாதிப்புகள் குறித்து ஆய்வு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் பார்த்த பகுதிகளில் எப்படி இருக்கிறது, மக்களோட நிலை எப்படி இருக்கிறது? திருவாரூர் மாவட்டத்தில் 2 நாளாகவே பரவலாக மழை இருக்கு. ரொம்ப அதிக கனமழை அப்படின்னு சொல்றதை விட நிறைய கண்டினியூஸா ரெயின் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மழை பொறுத்த வரைக்கும் எல்லா பகுதிகளிலுமே மழை இருந்துதான் இருக்கு. ஷெல்டர் வந்து திருத்துறைப்பூண்டியில தான் ஓபன் பண்ணியிருக்காங்க. 3 ஷெல்டருக்கு 140 மக்களை நம்ம இப்போ தங்க வச்சிருக்கோம். முனிசிபல் லிமிட்டில் 2 ஷெல்டர் மற்றும் பலவங்குடி கிராமத்துக்கு ஒரு ஷெல்டரும் தங்க வச்சிருக்கோம். ஷெல்டரும் போய் ஆய்வு செய்தோம். அங்கே வந்து தங்குற மக்களுக்காக சாப்பாடு வசதிகள், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னருக்கு எல்லாம் வசதிகள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். தண்ணி வசதி போதுமான அளவுக்கு இருக்குது. மெடிக்கல் கேம்ப் நடத்துறதுக்கான ஏற்பாடு கூட நம்ம செஞ்சிருக்கோம். பரவலாக மழை இருக்கிறதுனால நம்ம விவசாயத்தில் அந்த இங்கே திருவாரூர் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் பேடி தான் மெயின் கிராப். பேடி வந்து கொஞ்சம் எல்லாமே முழுகிற அளவுக்கு நிறைய பரவலாக பார்த்தோம். குறிப்பாக திருத்துறைப்பூண்டி, அதே போல நன்னிலம், நீடாமங்கலம் இந்த பகுதிகளில் வந்து குறுகிய கால பயிர்கள் 40 நாட்களான பயிர்கள்லாம் வந்து முழுவதுமாக மழை நீரில் மூழ்கி இருக்கிறது. அந்த பகுதிகளில் அந்த வடிகால் வாய்க்கால்கள் வந்து தூர்வாரலன்னு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. நீங்க பார்த்த வகையில் எந்தெந்த பகுதிகளில் அந்த மழைநீர் வடியாமல் இருக்கிறதுக்கு அதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்கீங்க? இப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் நமக்கு சம்பா, தாளடி, அதே மாதிரி கொஞ்சம் ஷார்ட் டேர்ம் கிராப்பும் இருக்காங்க. நான் போய் பார்த்ததுல எனக்கு என்ன தெரிய வந்ததுன்னா, ஷார்ட் டேர்ம் கிராப்பா சின்ன குறுகால கிராப்னு நீங்க சொன்ன அந்த கிராப்ல இருக்கிறது ஹார்வெஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்தது ஒரு 30 ஹெக்டேர் கிட்ட வந்து டேமேஜ் ஸ்டேஜ்ல தான் இருக்கிறது. ஓவராலா நம்ம மாவட்டத்துக்கு சொல்றேன். அதுல ஒரு டோட்டலா ஒரு 87.8 ஹெக்டேருக்கு வந்து பயிர் வந்து சேதம் அடைந்து இருக்குது. 1546.6 ஹெக்டேர் வந்து தண்ணீர் மூழ்கி இருக்கிறது, இனண்டேட்டட். ஆனா அது டேமேஜ் அப்படி நம்ம சொல்ல முடியாது. மழை பொறுத்துதான் இருக்கும். இன்னொரு 3 நாள் கண்டினியூஸா ரெயின் இருக்கு. ட்ரெயின் ஆகாம இருந்ததுன்னா மட்டும்தான் நமக்கு ரிஸ்க் இருக்கு. இப்போ சின்ன சம்பா பயிர் எல்லாம் வந்து தாங்கும். இப்போ 30 டேஸ் கிராப் எல்லாம் வந்து தாங்கும். ஆனா ஃபுல் ஹார்வெஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிறது வந்து மொத்தமாவே நமக்கு லாஸ் ஆகுற மாதிரி தான் இருக்கும். பட் அது நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிக குறைந்த அளவில் தான் அந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் கிராப் நடந்திருக்காங்க. 30 ஹெக்டேருக்கு இப்போதைக்கு டேமேஜ் அசஸ்மெண்ட் பண்ணிருக்கோம். இப்போ தொடர்ந்து இந்த புயலோட நிலை வந்து மேலும் வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதா சொல்லியிருக்காங்க. அப்போ அடுத்தடுத்த நாட்களில் மழையோட அளவு எப்படி இருக்கும் திருவாரூர் மாவட்டத்தில்? அதற்குரிய சமாளிப்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு? இப்போ திருவாரூர் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் 6 டெய்லன் ரெகுலேட்டர்ஸ் இருக்குது. இந்த நீர்வளத்துறை மூலமாக அதெல்லாம் பராமரிக்கப்பட்டு வருகின்றது. as of now வந்து எல்லாத்திலுமே மேக்ஸிமம் ஃப்ளோ கெப்பாசிட்டியை விட ஒரு லெஸ் தென் 3 டைம்ஸ் கம்மியாக தான் தண்ணி போயிட்டே இருக்குது. பிகாஸ் லாஸ்ட் இப்போ நமக்கு தண்ணி இல்லாமல் இருந்ததுனால we have this huge benefit that நமக்கு நிறைய இன்னுமே கெப்பாசிட்டி தாங்குற அளவுக்கு தான் இருக்கு. 3 நாள் கூட கண்டினியூஸா மழை பெஞ்சிட்டே இருந்தா கூட நம்ம ரெகுலேட்டர்ஸுக்கு தாங்குற அளவுக்கு தான் இருக்கு. as of now இது ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜிலோ பிரீச் ஸ்டேஜிலோ ஈவன் ஹாஃப் கூட கெப்பாசிட்டிக்கு வரல. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம மாவூர் வில்லேஜில் இருக்கக்கூடிய ரெகுலேட்டர் பார்த்தேன். அங்கே வந்து 1000 கியூசெக் மேக்ஸிமம் கெப்பாசிட்டிக்கு இப்போ 300 கியூசெக்ஸ் தான் ஃப்ளோ இருக்கு. அதனால எந்த இஷ்யூமே இல்லாம நமக்கு இது சமாளிக்க முடியும். 3 டேஸ் கூட கண்டினியூஸ் ரெயின் இருந்தாலும் சமாளிக்கலாம். நமக்கு இங்க சவால்கள் வரது என்னன்னு பொறுத்தீங்கன்னா, மக்களை வந்து ஷெல்டருக்கு மாத்துறது. அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு 235 ஷெல்டர்ஸ் லொகேஷன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கோம். 176 வல்னரபிள் ஸ்பாட்ஸுக்காக 235 ஷெல்டர்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். அது போக 6 மல்டி பர்பஸ் எவாக்குவேஷன் ஷெல்டர்ஸும் நமக்கு ரெடியாக உள்ளது. தேவைப்படும் பட்சத்தில் மக்களை அங்கே மாற்றுறதுக்கான எல்லா விதமான ஏற்பாடுகளும் செஞ்சிருக்கோம். மல்டி டிபார்ட்மெண்டல் ஒரு குழு ரெடி பண்ணி ஒவ்வொரு இடத்துக்கும் ஜோனல் டிபார்ட்மெண்ட் குழுக்கள் இருக்காங்க. அக்ரிகல்ச்சர் அண்ட் PWD மற்றும் நீர்வளத்துறை மற்றும் லோக்கல் பாடி அண்ட் ரெவென்யூ சேர்ந்து இணைந்து எங்கெங்கே தண்ணி தேங்குதோ அங்கெங்கே ட்ரெயின் தேவைப்பட்டாங்கன்னா கிளியர் பண்ணி கொடுக்கறது, உடனடியாக அங்கே நிவாரணம் வழங்குறது, மக்களை ஷெல்டருக்கு மாற்றுறது, இதுக்கு எல்லாத்துக்குமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். சாண்ட் பேக் அண்ட் அதே மாதிரி வழக்கமா நம்ம ரெடி பவர்ஸோ இதெல்லாமே ரெடியா தயார் நிலையில் உள்ளன. ஏதோ தேவைப்பட்டாங்கன்னா உடனடியாக மொபிலைஸ் பண்றதுக்கான SDRF அண்ட் NDRF டீம்ஸ் ஆர் ஆல்சோ இன் பிளேஸ் நம்ம மாவட்டத்தில் ரெடியாக இருக்கின்றது. இது 3 நாள் கூட கண்டினியூஸா மழை பெஞ்சா கூட அதிலிருந்து மக்களுக்கு பாதிப்பு மேக்சிமம் கம்மி பண்றதுக்கான அளவுக்கு மாவட்ட நிர்வாகம் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுத்திருக்காங்க. IAS காயத்ரி கிருஷ்ணன் மேடம் சொன்னது போல இன்னும் ஓரிரு தினங்கள் மழை பெய்தால் கூட அதனை சமாளிப்பதற்குரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார்கள். திருவாரூரிலிருந்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக ராஜசேகர்.